வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ இது வந்துட்டு நம்ம ஒரு வாரமாகவே நம்மகிட்ட வந்து தமிழ் லைட் வீடியோ, லேட்டஸ்ட் வீடியோ பாருங்கள், பார்ப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ட்டு நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட ரொம்ப நேர் விருப்பமாக கேட்ட ஒரு வீடியோ இந்த வீடியோ. அதனால தான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலாலும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு 50 நிமிஷம் வீடியோன்னு நினைக்கிறேன். 50 நிமிஷம் வீடியோவை எப்படி நாங்கள் பார்த்து எப்படி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அண்ணாச்சி தமிழ் லைட். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா, நெல்லையில் பெரும் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிவாரண உதவிகள் தொகைகள்லாம் வந்துட்டு விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே உடம்புலால் வேர்த்து ஊற்றுது. இன்னும் சொல்லப்போனால் அவரோட ஸ்டேஜுக்கு அப்படி வேர்த்து விறுவிறுத்து கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. யாரோ ஒருத்தட்ட நீங்கள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் அந்த இடத்துல நின்று என் கையால் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பொருட்களை அவரோட கையில், ஏன்னா அத்தனை பேர் கொடுக்கணும், பொருட்களும் கொஞ்சம் வெயிட்டு வேறு. அப்படி இருந்தும் அங்கே வந்து அத்தனை பேருக்கும் பொறுமையாக நின்று முகம் சுழிக்காமல் அத்தனை பேருக்கும் தான் கையாலேயே கொடுத்துருந்தாரு விஜய் அவர்கள். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய சந்தோஷமான விஷயங்களும் சின்ன சின்ன சலசலவுகளும் இருந்தது. அதில் நிறைய பேர் எங்கள் அண்ணனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சிங்களாம் வந்து விஜய் அவர்களை கட்டி பிடிச்சி, தம்பிங்களாம் வந்து விஜய் அவர்கிட்ட ஃபோட்டோ, நீ இது வாங்க வரலையா? அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துட்டு, ரெண்டாவது அப்போ உனக்கு இது வேண்டாமா அப்போ அப்படின்னு சொன்ன மாதிரி. அது அப்படி இல்லை, வந்துட்டு காலில் விழுந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து நிவாரண பொருள் எடுத்து இப்படி கொடுப்பாரு. நான் இது வாங்க வரல, போட்டோ எடுக்க அப்ப இது வேண்டாமா அந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு பாட்டி அம்மா வந்துட்டு யாருமே தெரியாம வந்துட்டு போனாங்க. நான் தான் நீங்க அவங்கள விடுங்க அதை வந்து இன்னொருத்தர் அவர் இப்போ கூட இருந்தவர் வந்து அந்த அம்மாவை பண்ணதை பார்த்து ரொம்ப கோபப்பட்டாரு. எல்லாரையுமே வந்து காம் பண்ணி விடுங்க, ரிலாக்ஸ் எல்லாரையும் காம் பண்ணி விட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மெய்சிலிர்ப்பாக இருந்துச்சு. இது ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் நிறைய தாய்மார்கள், அப்பா மாதிரி வயசில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி விஜய் அவர்களோட கையை தொட்டு, அது ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்லேயே அந்த ஒரு விழாவே நடந்தது. அதே மாதிரி அங்கே வந்திருந்த இளைஞர்கள்லாம் வந்துட்டு எங்களோட ஃபோனில் எங்களுக்கு வந்து செல்ஃபி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதையும் முகம் சுழிக்காமல் நின்று அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி, ஸோ எந்த அளவுக்கு நம்மளை பார்க்க வந்த மக்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணுமோ அந்த அளவுக்கு மனதளவிலும் சந்தோஷப்படுத்தி அனுப்பினார். அதே மாதிரி அன்றைக்கி காலையில் டிஃபனும் சரி, மதியானம் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு ஒரு 21 வகையான சாப்பாடும் போட்டு மனசளவிலும் சரி வயிறளவிலும் சரி அவங்கள திருப்தி அடைய வச்சு அனுப்பிச்சிருந்தார் விஜய் அவர்கள். அதாவது அங்கே ஆல்ரெடி இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு மன கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாரும் சந்தோஷப்படுத்தும் விதமாகவும் அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தவங்களாம் விஜய் அவர்களை பார்த்துட்டு, ஒருத்தரை பார்த்தோம், நம்ம வீட்டு பையனை பார்த்தோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நபரை பார்த்தோன்ற ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து அங்கே வந்த எல்லா பெரியவங்கள்கிட்டே இருந்தது. அதை பார்க்கும்போது நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, சந்தோஷத்தில் அவங்க செஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் க்யூட்டாகவும் இருந்தது. அந்த நிவாரண தொகை அப்படின்றது பார்த்திங்கன்னா, மழையில் அந்த மின்சாரம் தாக்கி யாராவது உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 1 லட்சமும், வீடு மொத்தமாக சேதமடைஞ்சு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தலா 50,000மும், வீடு வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 25,000, அந்த மாதிரி வந்துட்டு அந்த கேட்டகரி வைஸாக அந்த ஒரு தொகையை வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி மற்றவங்களுக்கு சாதாரணமாக பாதிப்படைஞ்சவங்களுக்கு நிவாரண பொருட்கள்லாம் விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. விஜய் அவர்கள் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரசாந்த் அவர்களும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு சந்தோஷத்தையும் பிரசாந்த் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சின்ன சின்ன ஸ்டார், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாலா அவர்கள் உதவி செஞ்சதாகட்டும், அறந்தாங்கி நிஷா அவர்கள் உதவி செஞ்சதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பாண்டி அவரும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா, கார்த்தி, இப்படி எல்லாருமே வந்துட்டு தங்களாலான உதவிகளை இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த உதவி செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த உதவி அப்படின்றது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உதவி செய்கிறாங்க. அந்த நிவாரணப் பொருட்கள், அந்த உதவி தொகை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நபர், இப்போ விஜயா இருக்கட்டும், பிரசாந்த் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பாலா, அறந்தாங்கி நிஷா, இந்த பிளாக் பாண்டி, இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது, அவன் பாதிப்படைஞ்சிருக்கும்போது, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுக்குறது இருக்குல்ல, இந்த பணம், பொருட்கள், இந்த நிவாரண பொருட்கள் அதெல்லாம் தாண்டி அந்த சப்போர்ட்டு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த நிவாரணப் பொருட்கள், பணம் அதெல்லாம் தாண்டி தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது இவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்ற அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு இந்த பணம் கொடுக்குறது அதெல்லாம் வந்து செகண்டரி தான். நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலாக கூட பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நம்ம என்ன பேசுவோம்னா, ஏய் ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாண்டா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சும்மா அந்த ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோட ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம்னு வரும்போது யார் வந்து நிற்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், நான் சாப்பிட்றேன், என் குடும்பம் சாப்பிடுது அப்படின்னா, அந்த சாப்பாடு, என்னோட நல்லா இருக்கிற வாழ்க்கை எல்லாமே இந்த தமிழக மக்களாகி நீங்கள் கொடுத்தது. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன், நிற்கணுன்றது என்னோட அடிப்படை கடமையும் கூட அப்படின்னு அவங்க நினச்சி செயல்படணும். ஸோ அப்படி நினச்சி செயல்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே. தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான், இந்த ஊர் தான். ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள இந்த ஊர் பார்த்துக்கிச்சு, நம்மளால முடிஞ்ச இந்த ஊர் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதல்ல சென்னை வந்து இறங்கின இடம் அதான் ஓகே தான், சரணாடி வீடு தான். ஸோ அதான் இங்கே எங்களால் முடிஞ்ச ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டொனேஷன் ஆகும் எங்களுக்கு காசு வச்சு ஒரு 200 ஃபேமிலிக்கு தலா 1000 ரூபா வாழ்வாதாரத்தை பூர்த்தி செஞ்ச இடம் இதுதான். நாங்களும் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் போது சென்னைக்கு வரும்போது கலக்கப்போதியாரில் ஆரம்பித்து, பட்டிமன்றங்கள் ஆரம்பித்து, நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து இந்த சென்னை எங்களுக்கு சோறு போட்டிருக்கு. தமிழர்களுடைய பண்பாடே வாங்கினதை திருப்பி ஒழுங்காக கொடுக்கணும். நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், திரும்பி வாங்குவேன், நிகழ்ச்சி போவேன், சம்பாதிப்பேன், திரும்ப ஏதாவது ஒன்றா கொடுப்பேன், திரும்ப சம்பாதிப்பேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிப்பேன், எவ்வளோ முடியுமோ கொடுப்பேன். இங்கே நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோக்கெல்லாம் கோடியில் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதுக்காகவே இவங்க ஒன்றா மக்களுக்கு உதவி செய்யணுமா, மக்களுக்கு எடுத்து கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. கண்டிப்பாக கொடுக்கணும். ஒருத்தருக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் உனக்கு இவ்வளோ தூரம் ஒரு வருமானத்தை கடவுள் இருக்கிறாரு இல்லைன்றது பட்சத்தை தாண்டி ஒரு கடவுள் ஒருத்தர் உனக்கு கொடுக்கறதுக்கான காரணம் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான். நீ எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் எதுக்கும் வர மாட்டேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. அதுக்காக தான் கடவுள் வந்துட்டு மனசாட்சின்னு ஒன்று சேர்த்தியும் கொடுத்துருக்கிறாரு. பணம் கொடுத்ததும் சேர்ந்து மனசாட்சின்னு ஒன்று சேர்த்தியும் கொடுத்துருக்கிறாரு. இன்னொன்று, பாலா, பிளாக் பாண்டி, அறந்தாங்க நிஷா மாதிரியான ஆட்களே கொடுக்கும்போது கோடியில் சம்பளம் வாங்குறவங்க கொடுத்து உதவி பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்க, என்னை வாழ வச்சதும் தமிழ்நாடு, என்னை வாழ வச்சதும் சென்னை தான். ஸோ என்னை வாழ வச்ச மக்களுக்காக அவங்க எனக்கு கொடுத்ததை நான் அவங்களுக்கு திருப்பி உதவியாக கொடுக்குறேன் அப்படின்னு தான் பாலா, அறந்தாங்க நிஷாவே செய்கிறாங்க. அப்படின்னும் போது கோடியில் சம்பளம் வாங்குற நீங்கள் தாராளமாக கொடுக்கலாமே. அதுக்கு தானே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் பணத்தையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொன்று, இந்த அரசியல்வாதிகள்லாம் ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே அரசியல்வாதியும் இந்த தமிழ் ஹீரோக்களும் வந்துட்டு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதி தெரு தெருக்கு பேனர் வைக்கிறான், ஹீரோஸும் அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது தெரு தெருக்கு பேனர் வைக்கிறாங்க. அரசியல்வாதி கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க, ஹீரோக்கள் ரசிகர் மன்றத்தை வச்சுருக்கிறாங்க. இந்த அரசியல்வாதி மேடையில் வந்து நான் வந்துட்டு நல்லவன், நான் ஊரை திருத்திடுவேன், ஊரை காப்பாற்றிடுவேன், நீங்கள் வந்துட்டு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோக்கள் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் நான் எவ்வளோ நல்லவன், நான் அந்த ஊருக்கு வாரி கொடுக்குறவன், என்னை நம்பிவாங்க, நான் ரொம்ப யோக்கியமானவன் அப்படின்னு அரசியல்வாதி மேடையில் நடிக்கிறத ஹீரோக்கள் ஸ்க்ரீனில் வந்து நடிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அரசியல்வாதியும் சரி ஹீரோக்களும் சரி 2 பேருமே மக்கள் கிட்ட பணத்தை பிடிங்கி தான் அவன் சொகுசாகவே வாழ்கிறான். சொல்லப்போனால் அரசியல்வாதிகளை விட நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பையும் அந்த டிக்கெட் மூலிமா அந்த பணம் அப்படின்றத அவங்க சேர்த்துட்டே தான் போகிறாங்க. அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அந்த நடிகர் படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஒரு 200 ரூபா டிக்கெட்டை 2000 அப்படின்னு சொல்லி விற்று அதுவும் லஞ்சமாக தானே வாங்குறான் ஹீரோ. ஸோ அரசியல்வாதியும் சரி இந்த சினிமா ஹீரோக்களும் சரி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதெல்லாம் கிடையாது. 2 பேருமே மக்களோட பணத்தில் தான் சொகுசாக வாழ்கிறாங்கன்னும் போது 2 பேருமே மக்களுக்கு செய்ய வேண்டியது அவங்களோட கடமை. ஸோ தன்னை நம்பிய மக்களுக்காக கடமையை சரிவர செய்கிறவன் தான் ஒரு நல்ல தலைவன். தலைவன் கூட வேணாம், நல்ல மனுஷன். ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மக்களுக்காக போய் நிற்கிறவங்கள பார்க்கும்போது பரவாயில்ல, இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி போன வாரம் விஜயகாந்த் அவர்கள் வந்து தவறிட்டாங்க. எப்படி மக்கள் துன்பப்படும் போது கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவங்க போகணுமோ அதே மாதிரி ஒரு நல்ல மனிதர், மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் இறக்கும்போது அவரோட இறப்புக்கும் போய் நிற்கணும். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கிறேன்னு எப்படி போய் நிற்கிறாங்களோ அந்த அளவுக்கு முக்கியமானது தான் அவரை போய் பார்த்து அவருக்கான தகுந்த மரியாதையை செலுத்துறது அப்படின்றது.
இதை பார்க்கும்போது கூட எனக்கு நிறைய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ கூட்டத்தில் விஜய் அவர்கள் முந்திக்கிட்டு வந்ததாகட்டும். அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா அவர் காலுக்கடியிலே உட்காந்தது. ஆனந்தராஜ் சார் வந்தது, அர்ஜுன் சார் வந்தது. 85 வயசாகியும் அங்கே வந்த கவுண்டமணி சார், விஜயகுமார் சார், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சசிகுமார், அருண் விஜய், சூர்யா, கார்த்திக், சிவகுமார். இப்போ சூர்யா, கார்த்திக்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா அதுக்கப்புறமா தானே வந்தாப்புல, அன்னைக்கு வரலையே. அவங்க எல்லாம் அந்த நியூ இயர்க்காக எல்லாருமே வெளியூர் போயிட்டு அதான் ஃபாரின் ஊர் போயிட்டு ஃபாரின் போயிருந்ததுனால வரல. யாராலையும் ரிசீவ் பண்ண முடியல, அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நல்ல வைரல் ஆச்சு வீடியோ. ஆனால் உண்மைதான் தெரியுமா, இப்போ கூட அவர் இறந்துட்டான்னு சொல்லியாச்சுன்னா அதை நம்ப முடியலை என்னால். இப்போ கூட அவர் நம்மளோட இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீலில் இருக்குது. அந்த இடத்துல அவர் ஃபோட்டோவை பார்த்தா மட்டுமே தான் தெரியுது அவர் வந்து நம்ம கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு இதுவே. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 7-8 வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து வெளி மேடைகளில் வந்து பேசி எல்லார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணி ஏதோ ஒரு சமயத்தில் தான் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக அவரோட பர்த்டேக்கு அதுக்கப்புறம் அந்த கட்சியோட இதுக்கு தான் வந்துருந்தாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கு. நமக்கு அவர் நம்ம கூட இல்லைன்ற அந்த ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு கவலையா இருக்கு. திரும்ப அந்த முகத்தை இல்லை நம்ம இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து புகுத்தும் போது வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்காது. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிரஞ்சீவி அவர்கள், அதுக்கப்புறம் பவன் கல்யாண், மம்முட்டி, மோகன்லால், அப்புறம் சோனு, அப்புறம் ஜூனியர் என்டிஆர், இவங்க எல்லாருமே கூட விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னு அவருக்காக வந்துட்டு இரங்கல் செய்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் நல்லோர்கள் வாழும் உலகமாக ஒரு மற்றவங்களை கஷ்டம் அப்படின்னும் போது உதவி பண்ணுற ஒரு நல்லவங்களும், ஒரு நல்ல மனிதர் இறந்ததுக்கப்புறம் அவருக்காக மனமிறங்கி அவருக்கான ஒரு இரங்கல் செய்தி சொல்கிற நல்ல மனிதர்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் மற்றவங்களுக்கு உதவணும்னு எண்ணம் இருக்கிற நபர்கள் இருக்கிற இந்த சினிமா ஃபீல்டில் தான் இந்த மாதிரியான ஆட்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே இவங்களாம் மனுஷங்க தானே கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. அதாவது எவன் செத்தாலும் கவலை இல்லை, எவன் எப்படி கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லைங்க. எனக்கு 120 கோடி 150 கோடி சம்பளம் வந்தால் போதும், நான் பாட்டுக்கு ஜாலியாக பைக் ஓட்டிக்கிட்டு பப்பில் டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிற அந்த மனசு இருக்குல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா இது உண்மையிலே மனசு தானா, இல்லை கடவுள் படைக்கும்போது அந்த மனசுக்கு பதிலாக அந்த இடத்துல கல் சிமெண்ட் எதுவும் பூசி வச்சிட்டாரான்னு எனக்கு தெரில. இப்படி ஒரு மனசாட்சியற்ற ஒரு நபரை வந்து நான் பார்த்ததே இல்லை. எப்படி இருக்கிறாங்க ஒரு நல்ல மனிதர், உங்களுக்குன்னு பல உதவிகளை நீங்கள் இக்கட்டான சூழலில் இருக்கும்போது நடிகர் சங்க தலைவராக இருந்து உங்களுக்குன்னு ஒரு சில உதவிகள் அவர் செஞ்சுருக்கிறாரு. தமிழ்நாடே அந்த மனிதருடைய இறப்புக்காக வருந்தும் போது அதுக்காக நேரில் வந்து பார்க்காம ஒரு சின்ன அஞ்சலி அறிக்கையோ இல்லை வருத்தம் கூட ஒரு சின்ன ஒரு அறிக்கை கூட கொடுக்காம நான் ஜாலியாக இருப்பேன், நான் பப்பில் என் நியூ இயர் வந்துட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனுஷனோட மனசு இருக்குல்ல, இவ்வளோ கேவலமாக நான் பார்த்ததே இல்லை. உடனே திடீர்னு வந்துடுவானுங்க, அவர் வந்துட்டு அஜர்பைஜானில் ஷூட்டிங்கில் இருந்தார் அதனால் வர முடியல அப்படின்னு. அதே அஜர்பைஜான் ஷூட்டிங்கில் தான் அர்ஜுன் சாரும் இருந்தார், அதே ஷெடியூல் தான். விஜயகாந்த் சார் இறப்புக்கு 2 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலும் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று அதே விடாமுயற்சி ஷூட்டில் அதே அஜர்பைஜானில் இருந்து தான் அதே ஷெடியூலில் இருந்து வந்து தான் அர்ஜுன் சார் வந்துட்டு விஜயகாந்த் சாருக்கு வந்துட்டு மரியாதை செலுத்திட்டு போனார். அவரும் அதே துபாயில் அதே ஷூட்டிங்கில் அதே அஜித் சார் கூட நடிச்சானே வந்தார்.
அதான் அந்த நல்ல மனசு எண்ணம் இருக்கணும். எண்ணம் இருந்தால் தானே வர முடியும். எண்ணமே இல்லைன்னா எப்படி வர முடியும்? இன்னொன்று இவனுங்க ஒரு பொருளையை கேள்விப்பட்டானுங்க. என்னன்னா, இல்லை அஜர்பைஜான் ஷூட்டிங்கில் தலை அஜித் இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண் புழுதியில் வந்துட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அவரால் வரவே முடியல அப்படின்னு. பார்த்துக்கங்கடா, ஆக்சிடென்ட்டான அவங்க தலை கையில் ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு எப்படி பப்பில் ஜாலியாக டான்ஸ் ஆடுறான்னு பார்த்துக்கங்கடா. இவனுங்க உடனே கேட்டால் சொல்லணும், அவர் யாரோட இடத்துக்கும் போக மாட்டார் அப்படின்னு. யாரோட இடத்துக்கும் போக மாட்டார் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கப்புறம் வந்து மரியாதை செலுத்தினார். அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? சரி, அதை கூட விட்டுரு, அவங்க வந்துட்டு சிஎம், ஓகேவா? ஸ்ரீதேவி இறந்ததுக்கு போனி கபூர் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்தார். அப்போ அதை என்ன சொல்லுவேன்? யாருக்குமே நான் போக மாட்டேன் அப்படின்னா யாருக்குமே போகக்கூடாது. ஆனால் உனக்கு தேவை, போனி கபூர் வந்துட்டு உங்களை வச்சு படம் எடுக்கிறாரு அப்படின்னு அந்த வீட்டுக்கு போய்ட்டு நீ ஆறுதல் சொல்லிட்டு வருவேன். ஆனால் இதே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னா அதை வந்து நீ மதிக்காமல் அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். சரி, இது விடு. விஜயகாந்த் சாரோட இடத்துக்கு மிஸ்டர் அஜித் வரல, ஓகே. அஜித் வரலன்னா அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. நீங்கள் ஏன்டா அந்த ஆளை விட கேவலமாக இருக்கிறீங்க? அஜித் அவங்க பிரேமலதாவுக்கும் அவங்களோட பையனுக்கும் ஃபோன் பண்ணி பேசினார், ஆறுதல் சொன்னார், சாரி என்னால் வர முடியல மன்னிச்சுங்கன்னு கேட்டார். எதுக்கு இப்படி கேவலமான பொய்யெல்லாம் பரப்பி விட்றீங்க? இன்னொன்று, தலை செய்த காரியம் தெரியுமா, விமர்சனங்களை அடித்து நொறுக்கிய தலை, கனத்த இதயத்துடன் விஜயகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்த வந்த தலை. ஏன் உங்களால் அவா குரூப்புக்கு மட்டும்தாண்டா இதெல்லாம் பண்ணுவார், நீங்கள் ஏன்டா பைத்தியக்காரத்தனமாக சுற்றுறீங்க? வரலன்னா விட்டு தொலைங்கடா. இவ்வளோ கேவலமாக பப்ளிசிட்டி ஏன்டா தெரிறீங்க? சரி, விஜயகாந்த் சார் ஒரு தனிநபர், அவருக்கு வரல. இந்த மக்களோட பணத்தை பிடுங்கி அதில் பிளாக்ல டிக்கெட் எடுத்து அதில் தானே சொகுசாக வாழ்கிறாப்புல. இப்போ சொகுசான பைக்கு, சொகுசான வாழ்க்கை, இப்போ கப்பலில் போகிறது, துபாயில் வீடு வாங்குறதுலாம் இந்த மக்களோட, தமிழ் மக்களோட பணத்தில் தானே அவர் இப்போ சொகுசாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன் அவங்க வெள்ளத்தால் கஷ்டப்படும் போது ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு உதவியோ இறங்கி வந்து பண்ணுறதுக்கு என்ன? ஆமீர் கான் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சவொன்னே ஓடி போய் அதுக்கெல்லாம் மட்டும் ஹெல்ப் பண்ண தோன்ற அஜித்துக்கு ஏன் அடிப்படை ரசிகன் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு ஏன் என்ன வரல? ஆமீர் கான் கூட எடுத்த ஃபோட்டோ போட தெரியுதில்ல. அப்போ அதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு என்ன? இந்தமாரி மக்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க, தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க, என்னால் நான் உதவி செய்கிறேன், இல்லை என்னால் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ அதை நான் என் மூலியமாக நான் செய்கிறேன்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே. ஆமீர் கானுக்கு இறங்குற மனசு அடிப்படை ரசிகனுக்காக இறங்காது. நல்ல மனசுராப்பா. அதாவது அஜித்தால் முடியும், ஆனால் இதில் என்னன்னா, யாருக்கு பண்ணால் நமக்கு லாபம், யாருக்கு பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றத கரெக்டாக செய்கிறாப்புல. ஆமீர் கானுக்கு பண்ணால் தான் நம்ம இந்தி பெல்ட் வரையும் நம்மளோட ஃபேஸ் தெரியும். அப்போ ஆமீர் கானுக்கு பண்ணுவோம், அடிப்படை ரசிகனுக்கு பண்ண மாட்டோம். நம்மளை வச்சு படம் தயாரிக்கிற போனி கபூரோட ஒய்ஃப் ஸ்ரீதேவி இறந்ததுக்கு நம்ம போகலாம், அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் விஜயகாந்த் சத்துக்கு போக மாட்டோம். நல்ல மனசில் அதெல்லாம் இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் அடிக்கடி ஒன்று சொல்லணுங்க, நாங்கள் ஒரு நடிகரின் ரசிகர் இல்லை, நல்ல மனிதரின் ரசிகர். நல்ல அப்படின்றதுலாம் இல்லைடா, முதல்ல மனுஷனாக இருக்கணும்டா. எப்படி விஜயகாந்த் சாருக்காக இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கேவலமான ஒரு பொய் அந்த மீடியாவில் பரப்புனானுங்களோ, அதே மாதிரி இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அஜித் பார்த்திங்கன்னா ஒரு உதவி, ஒரு அறிக்கை கூட விடலை. ஆனால் இவனுங்களே ஒரு பொருளை கிளப்பிடுறானுங்க. எப்படின்னா, அஜித் அவர் வீட்டில் 100 பேர் தங்க வச்சார், 100 பேருக்கு தலா 10,000 வீதம் அவங்களுக்கு 1 கோடி வரையும் கொடுத்தாரு அப்படின்னு இந்த யூடியூப்பில் பேசுகிறானுங்களே, அவங்கள வச்சு பேச வைக்கிறாங்க. யார் இந்த பைல்வான் ரங்கநாதெல்லாம் இல்லையா, அவர் வச்சு பேச வைக்கிறது. எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு பப்ளிசிட்டி? மக்கள் கஷ்டப்படும் போது அதுலேயும் ஒரு பப்ளிசிட்டி எதுக்கு? ஏன்னா 100 பேருக்கு 10,000னா 10 லட்சம் தான்டா வருது. 100 பேருக்கு தலா 10,000 வீதம் 1 கோடி கொடுத்தாருன்னு ரொம்ப கேவலம்டாடி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போட்டு தலா அஜித் மக்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார், அவங்களோட ஃபோட்டோ எடுத்தாருன்னு ஒரு கேவலமான ஒரு ஃபோட்டோ போடுறேன். விடாமுயற்சி படக்குழுவுக்கு தீபாவளி பரிசாக இயக்குனர் முதல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரை தங்க செயின் வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறார் தலை அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டி போடுறேன். விடாமுயற்சி ஷூட்டிங்கில் ஆர்ட் டைரக்டர் மிலா வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருக்கும் அனைவருக்கும் அஜித் தன்னுடைய சொந்த செலவிலவே அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு வதந்தியை கிளப்புறாரு. எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மங்களாக நீங்கள் வந்துட்டு உயிர் வாழ்றீங்கன்னு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த சினிமா பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் யார்ட்ட வேணாலும் வந்து வேலிடாக டிஸ்கஸ் பண்ணலாம். சினிமா பற்றியோ இல்லை சினிமா சார்ந்தோ இல்லை சினிமா துறையில் வாழ்கிறவங்களை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நான் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஓகே நீ உனக்கு யாரை பிடிக்கும் நான் எடுத்த உடனே கேட்டுருவேன். அவன் வந்து அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டானா அவன்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதே வேஸ்ட். ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய நாலேஜும் இருக்காது, அவங்க வந்துட்டு தற்கூரியாக தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு அடிமட்ட ரசிகன் ஏதோ தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறான் அப்படின்னா அது வேறு. ஆனால் அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்திலேருந்து மேலே இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அக்மார்க் தற்கூரியாக இருப்பானுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடிப்படை ரசிகன் அஜித் செய்யாத ஒன்றை வந்துட்டு அஜித் செஞ்சுட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த சாவுக்கு வராத அஜித்தை வந்தாருன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் பணமே கொடுக்காத அஜித்தை வந்துட்டு இந்த வெள்ள நிவாரணத்துக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த புல்வாமா அட்டாக்கில் 41 இராணுவ வீரர்கள் இறந்ததுக்காக தலா 1 கோடி வீதம் 41 பேருக்கு 41 கோடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேவலமாக ஒரு இராணுவ வீரர்கள் நமக்காக தான் உயிரிழக்கிறாங்க, ஏன்னா நம்மளோட பாதுகாப்புக்காக வாழ்கிறவங்க.
அவனுங்களோட சாவில் கூட எனக்கு பப்ளிசிட்டி தேடுவாங்க. இது எந்த அளவுக்கு இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் ஆகும்னா, நியூஸில் போடுற வரைக்கும், நியூஸில் கூட அது பொய்யா உண்மையாலாம் இல்லை, டக்குன்னு போட்டு அந்த பப்ளிசிட்டி தேடிடும். ஸோ இவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு உதாரணம் காட்டணும் அப்படின்னா, போன கொரோனா செகண்ட் வேவ் வந்துச்சுல்ல, அப்போ வந்துட்டு தலை அஜித் 2.5 கோடி கொரோனா நிவாரண நிதியாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ்லையும் போட்டானுங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அஜித் அவர்கள் கொடுத்தது 25 லட்சம் தான். ஆனால் 25 லட்சம் கொடுத்துட்டு 2.5 கோடி கொடுத்தாரு 2.5 கோடி கொடுத்தாருன்னு இவனுக்கு கொடுக்குறது இருக்குல்ல, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதெல்லாம் இந்த நியூஸ்லாம் வந்து எல்லாரும் அதை எடுத்து எங்கள் தலை பார்த்தீங்களா ஊன்னு அவனுக்கு பேசுகிற வரைக்கும் அந்த அஜித் டீம் சைடில் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அந்த எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சு அப்பா தலை இவ்வளோ கொடுத்தாரு பாரு அப்படின்னு பேசி முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லை அஜித் வந்துட்டு 25 லட்சம் தான் கொடுத்தாரு 2.5 கோடி கொடுக்கல அப்படின்றதையும் இவங்க சொல்லுவாங்க. சரி, இவனுக்கு எவ்வளோ கேவலமானவனுங்க அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலாம். அதில் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான உதாரணம் இதுதான். என்னென்னா, அந்த ப்ரூனே இளவரசி அஜித்தோட அழகில் அப்படியே மயங்கி அஜித்தோட மொத்த படத்தையும் 2 நாளில் பார்த்துட்டு, ஒரு படத்துக்கு நீங்கள் 2.5 மணி நேரம் வச்சாலும் அஜித்தோட மொத்த படத்தையும் 2 நாளில் பார்க்க முடியாதுல்ல. இவனுங்க விட்ற கதை அப்படி தான் இருக்கும். அஜித்தோட மொத்த படத்தையும் 2 நாளில் பார்த்துட்டு, அஜித் என்ன அழகு, கொள்ளை அழகு, இந்த மாதிரி ஒரு ஆண்மகனை நான் பார்த்ததே இல்லை. அதனால் அஜித் வந்து ப்ரூனே நாட்டுக்கு வந்துட்டு விருந்துக்கு அழைச்சி அவரை கண்டிப்பாக மீட் பண்ணியும் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூனே நாட்டு இளவரசி வந்து அப்படியே ஐஸ்கிரீமாக உருகிட்டாங்களாம். டிசம்பர் 31 தங்க சிம்மாசனத்தில் தலை. இப்போ மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மன்னன் மகள் அஜித் நடிச்ச வேதாளம் படத்துடைய ஆலுமா டோலுமா பாட்டை பார்த்து அசந்து போய் நம்ம தலை அஜித் பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய மெய் காப்பாளர்கள் நம்ம தலை அஜித் நடிச்ச மொத்த படத்தினுடைய டிவிடி கடையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. அத்தனை படங்களை பார்த்த அந்த இளவரசி நம்ம தலை அஜித்தினுடைய கொள்ளை அழகுல மயங்கி போயிட்டாங்களாமா. இதை எடுத்து நம்ம தலை அஜித் அவங்களுடைய நாட்டுக்கு விருந்துக்கு அழைச்சே ஆகணும் அப்படின்ற நியூஸை நம்ம போன மாசத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம தலை சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுத்த மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த இளவரசி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றதுக்கு மாதிரி முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. இந்த நிலையில நம்ம தலை அஜித் அந்த நாட்டினுடைய வரப்போற நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்ல கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்மதம் தெரிவிச்சிருக்காராமா. நம்ம தலை அஜித் உட்கார்ந்து விருந்து சாப்பிட தங்க வைரங்கள் பதித்த சிம்மாசனம் ஆகிய பிரம்மாண்ட வரவேற்பிற்கும் அரண்மனை தயாராகிட்டே இருக்குதாமா. நடிகர் அஜித்தின் அழகில் மயங்கிய புரணே நாட்டு இளவரசி அவரை சந்திக்க விரும்பிய செய்தி வெளியாகியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அஜித்தின் விவரங்கள், புகைப்படங்கள் மற்றும் அவர் நடித்த சினிமாக்கள் ஆகியவற்றை சேகரித்து அவரிடம் கொடுத்துள்ளனர். அதையெல்லாம் பார்த்து அசந்து போன இளவரசி, என்ன அழகு, என்ன கம்பீரம், சிரிக்கும் போது மனதை அள்ளுகிறார், அவரை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றும் உருகினாராம். சமீபத்தில் கிரிக்கெட் வீரர் பிரெட்லி அஜித்தை ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும் என்று தனது ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை கேட்கும் போதே நமக்கு சிரிப்பு வருது இல்லை? ஆனால் இதை வந்துட்டு ஆணித்தனமாக நம்பினானுங்க அஜித் ஃபேன்ஸ்லாம். அப்போ பாருங்க, அவனுங்க எவ்வளோ தற்குறியாக இருந்தால் இதெல்லாம் அவனுங்களால் நம்ப முடியுது. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் செய்யக்கூடியது. நான் தான் சொன்னல, அஜித்தோட ரசிகர்களாக இருக்கிறவங்க கீழ்மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்கண்ணே. அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா, அஜித் மன்றத்தில் ரசிகராக இருந்த இப்போ சேலம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய 7G சிவா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, இந்த கஜா புயலில் மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு எல்லா ஹீரோக்களும் பண உதவி செஞ்சுருந்தாங்க. அப்போது அஜித் அவர்கள் கொடுத்தது 15 லட்சம். ஆனால் இந்த சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அஜித் வந்து 15 லட்சம் கொடுத்தாருன்னு அரசாங்கம் சொல்லணும், அதெல்லாம் நம்பாதீங்க. அஜித் வந்து 5 கோடி ரூபா கொடுத்தாரு, இது எனக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்குமே தெரியாது. 5 லட்சம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, 5 லட்சம் கிடையாது, 5 கோடி ரூபா கொடுத்திருக்காரு. அது எனக்கு ஒரு விஷயம் புரியலடாடே. 5 லட்சம் கொடுத்தாரு அப்படின்னு அரசாங்கமே வெளியிட்டுருச்சு. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இத்தனைக்கும் ஒரு அடிமட்ட ரசிகர்லாம் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ வந்துட்டு அஜித் 5 கோடி கொடுத்தாரு அப்படின்னா அந்த 5 கோடிக்கான பொருள் எங்கே, அந்த 5 கோடி எங்கே இருக்குது, 5 கோடி கொடுத்தாருன்னு சொன்னீங்க, அந்த 5 கோடியை வாங்கி என்ன பண்ணீங்க, மக்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் பண்ணீங்க, 5 கோடிக்கான பொருள்ன்றது எவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு 4 லாரி வருமா, அவ்வளோ பொருட்களை எங்கடா ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கீங்க 5 கோடி ரூபா பொருளை. அதில் ஒரு வார்த்தை அவன் அழுத்தி சொல்லியிருந்தான், 5 கோடி ரூபா கொடுத்துருப்பார், ஏன்னா ஒரு கேரக்டர் எனக்கு தெரியும். அப்போ 5 கோடி பொருள் எங்கே? அதுவும் இந்த பொய்யை வாய் கூசாமல் எங்கே சொல்கிறான் அப்படின்னா, விஸ்வாசம் திரைப்படத்தோட சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் சொல்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கஜா புயலில் மக்கள் பாதிக்கப்பட்டு அத்தனை பேர் அவ்வளோ கஷ்டப்படும் போது அவன் இறங்கி ஓடி வந்து அவ்வளோ உதவிகள் செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த இடத்துல கூட 5 லட்சத்தை கொடுத்துட்டு 5 கோடி ரூபா கொடுத்தாருன்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறான்னா, அப்போ இவனெல்லாம் நம்ம என்னென்னு சொல்ல முடியும்? வழக்கம் போல் இது எல்லோரும் ஸ்டேட்டஸ் வச்சு எங்கள் தலை பார்த்தீங்களா, இவ்வளோ கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு ஓவராக பில்டப் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம்
அதே நபர் அந்த விநியோகஸ்தர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இல்லை நான் அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு உணர்ச்சி வசத்தில் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் அஜித் அவரோட தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு விநியோகஸ்தரே அஜித் ரசிகராக இருக்கும் பட்சத்தில் அவனோட லட்சணம் இவ்வளோ தான். சரி, இன்னும் ஒரு படி மேலே போய் எப்படி போய் சொல்லுவாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அஜித் அவர்கள் மங்காத்தா திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சது அஜித் சார் அந்த படத்தில் பண்ண அந்த வீலிங். அந்த வீலிங் வச்சு தான் அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனே பண்ணியிருந்தாங்க. அதுவும் வைபோலாம் பார்த்திங்கன்னா, ஐயோ தலை கூட அந்த பைக்கில் உட்காந்துட்டு தலை வீலிங் பண்ணும்போது எனக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு, தலை என்னமா வீலிங் பண்ணார் தெரியுமா அப்படின்னு ஆகும்னு பயங்கரமாக பில்டப் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எஸ், அஜித் சார் வந்து பைக் ஓட்டுவார், நல்லா வேகமாக ஓட்டுவார். ஏன்னா ஒரு பைக் ரேசர், அதனால் அவர் பைக் ஓட்டுறதுன்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் இந்த வீலிங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது அஜித் பண்ணலை. அந்த ஸ்டண்ட் பண்ணும்போது அஜித்துக்கும் அதில் டூப் தான் போட்டிருந்தாங்க, வைபவுக்கும் டூப் தான் போட்டிருந்தாங்க. அதில் செந்தில் அபிஷேக்னு 2 பேர் தான். அதை வந்துட்டு அந்த படத்தோட எண்டு கிரெடிட்ஸ் காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் வர ஒரே பைக் ஸ்டண்ட் சீன் அது ஒன்று தான். அதில் அவர் அஜித், ஆமாம், அதில் அஜித் சார் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாப்பீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸில் அதில் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி 2 பேருமே தான் பண்ணதா? இப்போ எல்லா படத்துலையும் எல்லாரும் வந்துட்டு சகஜமாக டூப் போகிறோன்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். அது இங்கே இல்லை. ஆனால் இவனுங்க எந்த லெவலுக்கு போய் சொல்கிறானுங்க அப்படின்னா, ஐயோ தலை வீலிங் அடிக்கும்போது ஏன்டா அதுவே டூப் போட்டு தான் எடுத்துருக்கிறீங்க, 2 பேருக்குமே டூப் போட்டு தான் எடுத்துருக்கிறீங்கன்னும் போது அந்த பொய்யை இவனுங்க அப்படியே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி இவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போய் தான் நானும் பல தடவை பார்த்துருக்குறேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையாவது இவங்க வந்துட்டு உண்மை பேச மாட்டாங்களா அப்படின்னு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும், இந்த விஜய், அஜித், எல்லா ஹீரோஸும் சரி, தான் வந்து கலெக்ஷனில் வந்துட்டு வடை சுடுவாங்க. நாங்கள் இத்தனை கோடி அடித்தோம், நாங்கள் அத்தனை கோடி அடித்தோம். அது வந்து வடை. ஏன்னா அது என்ன சொல்கிறது, ப்ரொடியூசர் நம்ப வைக்கணும், இல்லை மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்றது அது வேறு. ஆனால் ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் இறந்துட்டான், ஒருத்தன் செத்துட்டான், இல்லை ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற இடத்துல கூட ரொம்ப ரொம்ப கேவலமான பப்ளிசிட்டி இருக்குல்ல, அது வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒருத்தர் பைக்கில் போய் தொப்புன்னு விழுந்தாரு அப்படின்னா, ஐயோ அஜித் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், முக்கியமாக அந்த வலிமை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விழுந்துட்டாரு, அஜித் எவ்வளோ சீரியஸாக தெரியுமாச்சா, அஜித் மாதிரி ஒரு டெடிகேட்டான மனுஷன் யாருமே இல்லை அப்படின்னு இவன் பாட்டு கிளப்பிடுவான். ஆனால் அது அஜித்தாகவே இருக்காது. அப்படி தான் 2012 ஏதோ ஒரு போலீஸ்காரர் எங்கேயோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து, இது தலை அஜித் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கூட இல்லை இந்த ஷார்ட்டை நான் நடிச்சு கொடுத்துருன்னு சொல்லி எவ்வளோ டெடிகேட்டாக நடிச்சாருன்னு ஒரு ஊற்றுனானுங்க பாருங்கள். ஐயோ. அதே மாதிரி கேரளாவில் ஒரு ஆள் வெள்ளத்தலையோட ஜீப்பில் வந்து டிஃப்ட்டு சேத்துல ஓட்டி அது ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கிற ஸ்டண்ட்லாம், அதை பார்த்துட்டு அது எவனே தெரியாமல் இவனுக்கு கொண்டு விட்டு, தலை பார்த்தீங்களா, தலை இவ்வளோ கெத்து பார்த்தீங்களா, தலை இப்படிலாம் ஓட்டுறாரு பார்த்தீங்களா, வலிமை படத்துக்காக அவர் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறாரு பார்த்தீங்களா, மனித கடவுள் அஜித்துன்னு சொல்லி தற்குறித்தனமாக போடுறானுங்க. தற்போது சேற்றுக்குள் ஜீப் ஓட்டும் அஜித் பற்றிய வீடியோ வெளியாகி எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி உள்ளது. செம்மண் சகதி நிறைந்த முள்பாதையில் தல ஜீப் ஓட்டி வருவது தல ரசிகர்களை உற்சாகத்தில் திளைக்க செய்துள்ளது. அது யாரும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சாம் கலோரிக்கல்னு ஒருத்தர், அவர் வந்துட்டு ஏப்பாப்பா நான் நீ நினைக்கிற ஆள் இல்லை, நான் வேற அப்படின்னு. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை தலையோட ஒருத்தர் பைக்கையோ ஜிபியோ ஓட்டிடக்கூடாது, உடனே அது அஜித். தற்குறி, அதுவும் வட்டி கட்டின தற்குறி. அதாவது கேரளா ஃப்ளட் வந்துச்சு, அது டக்குன்னு பாக்குறதுக்கு அஜித் மாதிரி இருக்கா இல்லையா, அது வெள்ளை தாடி வெள்ளை மீசை இது இருந்தா ஃபேஸ் கட்டே இருக்குது மூடு, அதுக்கப்புறம் தானே அதுல வருது. அதுக்காக அஜித் 20 கோடி கொடுத்தாரு, கொரோனாக்காக தலா அஜித் 150 கோடி கொடுத்தாரு. இதெல்லாம் தாண்டி 12வது புக்கில் வந்துட்டு அஜித்தை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அஜித்துக்கு மட்டுமே சாத்தியம். ஏன்னா இவ்வளோ தற்குறியாக இருக்கிறீங்க? அஜித் ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் ஷாப்பிங் பண்ணியிருக்கிறாரு, அப்போ ஒரு லேடி வந்திருக்கிறாங்க, அவர் வழி விட்டு அப்படி போயிருக்கிறாரு. உடனே அதை எடுத்து போட்டு தலா அஜித் பாருங்க ஃபீமேலுக்குலாம் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அஜித் கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்டா தற்குறீங்களா? ஒரு ஃபீமேல் இல்லைடா, ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு ஜென்ஸு வந்தால் கூட அவங்களுக்கு ஒதுங்கி வழி விட்டு தாண்டா எல்லாருமே போவாங்க. மற்றவங்களாம் என்ன இடிஸ்டடாக போவாங்க. அஜித் வழி விட்டாருன்றதை கவனிச்சே, அந்த லேடிக்கு அஜித்தை யாருன்னே தெரில, அதை கவனிச்சா ஏதோ ஒரு பெரிய ஒரு கோட்டு போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி ஓரமாக போகுது. பைத்தியங்களா? அதே மாதிரி இந்த ஃபயரிங் அகாடமியில் போயிட்டு அஜித் சார் வந்து ஒரு சேரில் உட்காந்துருந்தாரு. அந்த சேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லைட்டாக உடஞ்சிருந்து. அதுக்கு ஒரு போஸ்ட் போடுறான், சிட்டிங் இன் ஏ broken chair from a great position is the biggest thing, the man of simplicity அப்படின்னு. அட பைத்தியங்களா? கவர்மெண்ட் ஃபயரிங் அகாடமியில் அஜித் இல்லடா, IAS போனாலும் அந்த சேரில் தான் உட்காரணும்.
அந்த அகாடமியில் போனீங்கன்னா எல்லாமே கணக்கு தான், எல்லாரும் ஒன்று தான். லோயர் ரேங்க்ல இருந்தாலும் ஹையர் ரேங்க்ல இருந்தாலும் அகாடமின்னு போயிட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்று தான். தற்குறி எதுக்கு போஸ்ட் போடணும்னு தெரியாத தற்குறி. அடுத்து இந்த எல்லா ஹீரோஸ்க்கும் யாராவது ஒரு ஹீரோ வந்து யாருக்காவது விஷ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே போய் பிச்சை எடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து விஜய்க்கு வந்துட்டு பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தார், ஹாப்பி பர்த்டே டியர் ஆக்டர் விஜய் சார் அப்படின்னு போட்டு அவர் விஷ் பண்ணியிருக்கிறாரு. அது கீழே போய் இவன் கமெண்ட் பண்ணுறான், நீங்கள் ஏன் அஜித்தோட பர்த்டேக்கு வந்து அஜித்துக்கு விஷ் பண்ணல அப்படின்னு. இவனை என்னன்னு சொல்கிறது? அதே மாதிரி கமல் சாரும் வந்துட்டு விஜய்க்கு விஷ் பண்ணியிருந்தாப்புல, தன் திறமையாலும் அன்பாலும் தமிழ் உள்ளங்களை வசீகரித்துள்ள என் அன்பு தம்பி ஆக்டர் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதில் போய்ட்டு உனக்கு கமெண்ட் பண்ணுறது, பார்த்துக்கோங்க மக்களே அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல மறந்துட்டாப்புல போல அப்படின்றது. அப்புறம் ஏயா திறமையான அவனை சொல்ல உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றது. ஸோ இந்தமாரி யாராவது யாருக்காவது விஷ் பண்ணால் அங்கே போய் பிச்சை எடுக்கிறது. நீ ஏன் அஜித்துக்கு விஷ் பண்ணல? எங்கே போனாலும் போய் பிச்சை எடுத்து. அதேமாதிரி யாராவது ஒரு செலிபிரிட்டி ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, சும்மா ஒரு நார்த் இந்தியனில் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னு ஏன் அவங்ககிட்ட போய்ட்டு தலையை பற்றி சொல்லுங்கள், அஜித்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பிச்சை எடுக்கிறது. அதே மாதிரி அப்புக்குட்டியை வச்சு அஜித் அவர்கள் ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணார். அதாவது அப்புக்குட்டிக்கு ஃபோட்டோ ஷூட் அஜித் பண்ணார். ஆனால் அஜித் ஃபோட்டோ ஷூட் பண்ணதையே தனியாக இன்னொரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன கருமோ அதை விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடந்த விஷயம் வெளில தெரிஞ்சோடனே உடனே இவனுக்கு இன்னொரு கதையை ஒன்று கிளப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த டைம்லலாம் அப்புக்குட்டி கொஞ்சம் பீக்கில் இருந்த டைமில் அப்போ வந்துட்டு சொந்தமாக வீடு கட்டிகிட்டு இருந்தார். உடனே இவனுங்க அப்புக்குட்டிக்கு தலை அஜித் வீடு கட்டி கொடுக்குறாரு அப்படின்னு போட்டானுங்க. அதுக்கப்புறம் அப்புக்குட்டியே சொல்லிட்டார், இந்த மாதிரி அஜித் சார் வந்து எனக்கு வீடு வாங்கி தரதா பொய்யான செய்தியெல்லாம் வந்துட்டு இங்கே பரப்பிட்டு இருக்கிறாங்க, நான் நடிக்கிறேன் அந்த காசை வச்சு நான் வீடு வாங்குறேன், அஜித் சார்லாம் எனக்கு ஒன்றும் வாங்கி தரலான்னு அப்புக்குட்டியே வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குற அளவுக்கு இவனுங்க வந்துட்டு இப்படி பரப்பி விட்டானுங்க. ஸோ இந்த அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அவனுங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, வடிகட்டின தற்குறியாக தான் இருப்பானுங்க. எங்கேயாவது எவன் செத்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல எப்படி நம்ம பப்ளிசிட்டி தேடணும், கொடுக்காத பணத்தை கொடுத்தோன்னு சொல்லணும், வராத மனுஷனை வந்ததாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் சீப்பாக பப்ளிசிட்டி தேட முடியுமோ அப்படியெல்லாம் தேடுவானுங்க. அப்புறம் நிறைய பேர் அடிக்கடி கமெண்ட்ஸில் கூட கேட்குறதுன்னா, நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய கேட்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம யாரால் இப்போ வாழ்கிறோமோ, யாரால் இப்போ சொகுசாக இருக்கிறோமோ, அந்த மக்கள் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தில் வந்து பங்கெடுத்துறது தான் நம்ம சப்போர்ட் பண்ணவே முடியும். அதோட முக்கியமாக படிப்புக்கு யார் உதவுறாங்களோ அவங்களுக்கு தானே போய் சப்போர்ட் பண்ண முடியும். எவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எவன் இறந்தாலும் பரவாயில்ல, பப்புல போய் டான்ஸ் ஆடுறவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் உங்களை மாதிரி தற்குறியாடா? உங்களுக்கு தான் படிப்புன்ற கான்செப்டே உங்கள் யூனிவர்ஸில் கிடையவே கிடையாதே. ஆனால் இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதே எனக்கு தெரில. இவனுங்க எந்த அளவுக்கு தற்குறியாக இருக்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் அவன் ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக நம்புகிறான். என்னென்னா அஜித் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சு அப்படியே கஷ்டப்பட்டு அவர் ஹீரோவானார் அப்படின்றத அவன் இன்ன வரைக்கும் ஆணித்தனமாக நம்புகிறான். ஏன் இந்த நீ என்ன டிபேட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில பட்டிமன்றங்கள் கூட அவன் நீ தான் சொல்லணுங்க அஜித் ஏன் பிடிக்கும், அவர் வந்து மெக்கானிக்காக இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் அப்படின்னு. அட தற்குறி பசங்களா. அவர் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக் ஆகி அடுத்து கஷ்டப்பட்டு படிப்படியாக நடித்து எதிர்பாராமல் திரையுலகில் வந்து இன்னும் பல கஷ்டப்பட்டு. எந்த மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்ச பையன்டா ஊட்டியில் இருக்கிற டுட்டோரியல் காலேஜில் போய் படிக்க முடியும்? 80s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு ஒரு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு, பிரபலமான ஒரு மனிதர். அவரோட பையன் தான் எஸ்பிபி சரண். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எஸ்பிபி சரண் 10th ஃபெயில் ஆகிட்டு இங்கே படித்தா வேலைக்காகாதுன்னு சொல்லி ஊட்டியில் இருக்கிற ஒரு டுட்டோரியல் கான்வென்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் மாதிரி, அதில் சேர்ந்து படிக்கிறாரு எஸ்பிபி சரண். உங்கள் எல்லாருக்கும் தெரியல, எஸ்பிபி அவ்வளோ பெரிய ஆள். அப்போ அவர் பையனை படிக்க வச்சா எவ்வளோ பெரிய இடத்துல படிக்க வைப்பார். அதே டுட்டோரியல் கான்வென்ட்டில் போய் படித்தவர் தான் அஜித். அரௌண்ட் 86, 87 அந்த டைமில் வந்து பெருசாக படிப்பறிவு கிடையாது, செம்ம மக்கு. என்னை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் இருக்குது, ஆந்திரா மெட்ரிகுலேஷன் இருக்குது, டேரெக்டாக 10th வந்து ஆந்திரா மெட்ரிக் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருந்திருக்கு. இன் மிடில் ஆஃப் த செமஸ்டர் கம்ஸ் திஸ் ஒன் ஹேண்ட்ஸம் யங் சாப். வந்த உடனே இன்ஸ்டன்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சரிவா எங்கள் பெஞ்ச்லேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, அண்ட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி மீ அண்ட் another friend of mine அண்ட் அங்கே மீட் பண்ணதான் ஃபிரோஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து we became very thick friends. And then this boy comes in the middle of the semester, வந்து சேர்றாரு, சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. யாரு அப்படி இப்படின்னா வந்து அஜித் என் பேரு. வீட்டுக்கெல்லாம் வருவாரு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மூர்த்திஸ்ல இருக்க அந்த ஃபிரோஸ், நான், அஜித் 3 பேரும் வந்து we were so thick. எப்பட்றா ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அஜித் எஸ்பிபி பையன் படிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வென்ட்டில் சேர்ந்து எப்படா படிக்க முடியும்? ஏன்னா அந்த அறிவு கூடவாடா இல்லை உங்களுக்கு? அஜித் மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சுருந்தா அவரோட அண்ணன் எப்படி அமெரிக்காவில் வேலை செய்ய முடியும், அவரோட தம்பி எப்படி அமெரிக்காவில் போய் படிக்க முடியும்? நாங்கள் வீட்டில் 3 பசங்க, நான் வந்து 2வது பையன். வேறு என்னுடைய எல்டர் பிரதர் வந்து இப்போது அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, தம்பி வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான். இப்போது ஆக்டர் சூரிய இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சார். அவரோட முதலாளி வந்து பேசியிருக்காரு,
ஆமாம் சூரி என் ஹோட்டலில் தான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சான் அப்படின்னு சூரியோட அந்த ஹோட்டல் முதலாளி பேசியிருக்கிறாரு. அதேமாதிரி எஸ்ஏ சூர்யா அவரும் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கிறாரு. எஸ்ஏ சூரியோட முதலாளியும் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் எஸ்ஏ சூர்யா வந்துட்டு என்னோடய ஹோட்டல் தான் வேலை செஞ்சான் அப்படின்னு. இது வரைக்கும் எந்த ஒரு மெக்கானிக் ஷெட் ஓனராவது ஆமாம் அஜித் என் மெக்கானிக் ஷெட்டில் தான் வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? அஜித் வந்து அப்போவே ஒரு பெரிய பணக்காரரா. 91 சொந்தமாக கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணவர். 1991 சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஈரோடில். இப்போ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஏஜென்சி. அவருக்கு இந்த மோட்டார் சைக்கிள் ரேஸ் அப்படின்றது அது ஒரு ஹாபி. அந்த ஹாபி மூலிமா அவர் அப்படியே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பைக் ரேஸ் பண்ணார். சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள் ரேசிங் வந்து எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி அஜித் அவர்களை அறிமுகப்படுத்துறது பார்த்திங்கன்னா எஸ்பிபி அவர்கள் தான். அவர் வந்துட்டு தெலுங்கில் வந்துட்டு பிரேம புஸ்தகம் அப்படின்ற திரைப்படத்தில் அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கும்போது அந்த தெலுங்கு படத்தில் முதல்ல அஜித்தை ரெஃபர் பண்ணது எஸ்பிபி அவர்கள் தான். அஜித் முதல்ல ஹீரோவாக ஆக்ட் பண்ணது தெலுங்கு படம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஏன்டா இது வரைக்கும் ஒரு இடத்துலையாவது எனக்கு வந்து எஸ்பிபி சார் ரெஃபர் பண்ணி தான் எனக்கு அந்த முதல் பட வாய்ப்பு கிடச்சுன்னு ஏதாவது ஒரு இடத்துல அஜித் சொல்லியிருக்காரா? நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது யாராவது உங்கள் ஹெல்ப் யாராவது பண்ணாங்களா இல்லை நீங்களே வந்ததா? இல்லைங்க, நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஐ கேம் பை மைசெல்ஃப். அஜித் முதல்ல ஹீரோவாக ஆக்ட் பண்ணது தெலுங்கு படம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அஜித் அவர்கள் நடித்த அந்த முதல் படத்தை அங்கே தெலுங்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சிரஞ்சீவி அவர்களை வச்சுலாம் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ்பிபி சரண் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. எஸ்பிபி அவரோட வீட்டில் அஜித் சார் தங்கியிருக்கிறாரு. எஸ்பிபி சரணோட ஷர்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு மாடலிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துருக்கிறாரு. எஸ்பிபி ரெஃபர் பண்ணி தான் இவருக்கு முதல் பட வாய்ப்பே கிடச்சிருக்கு. அந்த மனுஷன் இறந்துட்டார். கிட்டத்தட்ட எஸ்பிபி வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அப்பா சார்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு மனுஷன் இறந்துட்டார். அவரோட இறப்பு கூட வராமல் அந்த ஒரு சின்ன நன்றி கடன் கூட செலுத்த முடியலன்னா என்ன மனசு? நீ அடிக்கடி சொல்லுவீங்களே நாங்கள் ஒரு நல்ல மனிதரின் ரசிகர், இதான நல்ல மனசு? முதல்ல வாய்ப்பு கொடுத்த மனுஷனையும் மதிக்கலை. இப்போ நம்ம சொகுசாக வாழ்கிற இந்த வாழ்க்கையை கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படும் போது அந்த மக்களையும் மதிக்கலை. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். அஜித் வந்துட்டு எனக்கு 100 கோடி சம்பளம் வேணும், 150 கோடி சம்பளம் வேணும்னு இப்போ இவ்வளோ வாங்குறாருல. நீ அஜித்தை சாமானிய மக்கள் கூட எங்கேயாவது பார்க்க முடியுதா? ஏர்போர்ட்டில் மட்டும்தான் அஜித்தை பார்க்க முடியுது. அதாவது அடிப்படையில் அடிமட்டத்தில் கஷ்டப்படுற எந்த ஒரு சாமானிய ரசிகனோ இல்லை எந்த ஒரு மக்களோ வந்துட்டு ஃப்ளைட்லையோ ஏர்போர்ட்டுக்கோ போக முடியாது. ஏர்போர்ட்டில் யாரால் போக முடியும்? நல்ல ஒரு மிடில் கிளாஸ்லையோ இல்லை கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க மட்டும்தான் போக முடியும். அந்த மக்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்கள் தலையோட எளிமையை பாருங்கள். எது ஏர்போர்ட்டில் போகிற அந்த பணக்காரங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது எளிமை. எந்த ஒரு சாமானிய ரசிகன் கூட இப்போ சமீபத்தில் நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது அஜித் வந்துட்டு என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஏன் சொன்னாருன்றது எனக்கு இப்போ தான் ரொம்ப தெளிவாக புரியுது. அதாவது ஏகேனா அஜித் குமார் கிடையாது, ஏர்போர்ட் குமார். ஏன்னா ஏர்போர்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஃப்ளைட்டில் எவன் போகிறானோ ஏர்போர்ட்டில் எவன் போகிறது வசதி இருக்கோ அவன் மட்டும்தான் பார்க்க முடியுன்றனால தான் எனக்கு தெரிஞ்சு ஏகே அதாவது ஏர்போர்ட் குமார் அப்படின்னு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த அஜித் குமார் அப்படின்ற பேர் ஒரு நார்த் இந்தியன் பேராக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அஜித் குமார் அப்படின்றது ஒரு நார்த் இந்தியன் பேர் தான். பட் அஜித் தமிழன் தான், நோ டவுட் அபவுட் இட் அப்படின்றப்பல அஜித் குமாருங்கிற பேர் நார்த் இந்தியன், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அஜித் குமார் ஒரு தமிழன் தான், நோ டவுட் அபவுட் இட். அதை வந்து மிஸ்டேக் பண்ணிக்க வேணாம் யாருமே. ஆமாம் அஜித் வந்து தமிழன் தான். எப்போனா தமிழ்நாட்டில் படம் நடித்து கோடியாக சம்பாதிக்கும் போது மட்டும் ஒரு தமிழன். அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும்தான் அவர் தமிழன். ஆனால் இதே தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் தமிழன் கிடையாது, வேற ஆள், அவா குரூப். தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அனிதா இறப்பு, இப்படி எதுக்குமே நான் குரல் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் படம் ஓடணும், அதனால் நான் தமிழன் மட்டும் சொல்லிப்பேன். ஆனால் அஜித் குமார் ஒரு தமிழன் தான், நோ டவுட் அபவுட் இட். அதை வந்து மிஸ்டேக் பண்ணிக்க வேணாம் யாருமே. இதே மாதிரி தான் இந்த இலங்கையில் நடக்கிற அந்த போருக்கு வந்துட்டு தமிழ் நடிகர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அங்கே வந்து அஜித் சொல்கிறாரு என் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே நடக்கிற அந்த போராட்டம், அந்த உண்ணாவிரத போராட்டம்ன்றது இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக நடக்கிறது. அங்கே வந்து என்ன சொல்லணும், ஒரு இலங்கை தமிழ் பிரச்சனையை பற்றி பேசணும், இல்லை இலங்கை தமிழர்களுக்காக ஏதாவது ஆதரவாக பேசணும்ல. அங்கே வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியை தயவு செஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்க விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இந்த மாதிரி போராட்டம் அதெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க, நாங்களாம் அதெல்லாம் வரமாட்டோன்னு. என் உடல் மண்ணுக்கு, என் உயிர் தமிழுக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியை தயவு செஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்க விடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. எனக்கு புரியல, தமிழோட எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவர் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு எஃபர்ட்டும் போட மாட்டார். அப்படியே கூப்பிட்டாலும் எங்களை வந்து கூப்பிடாதீங்க, எங்கள் இண்டஸ்ட்ரி அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு நான் தமிழன்னு சொல்லணும்? என் உடல் மண்ணுக்கு, என் உயிர் தமிழுக்கு. அப்புறம் இது கூட வந்துடுவானுங்க. இங்கே பாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தலை வந்துட்டு எல்லா நடிகர் கூட வந்தார். டேய் கும்பலோட கோவிந்தா போடுறதில்ல, தன்னை தமிழன் மட்டும் சொல்லிக்கிட்டு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் பண்ணீங்க அப்படின்றதான் இங்கே கேள்வி.
சமீபத்தில் கூட இந்த காவேரி நீருக்காக போராட்டம் நடந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மொத்தமாக சேர்ந்து பண்ணாங்க. இந்த ஊரில் தானே வருமானம் சம்பாதிக்கிறீங்க, இந்த ஊரில் தானே நீங்கள் வாழ்கிறீங்க, இந்த ஊரில் தானே சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கான அந்த வாழ்வாதாரத்துக்கான காவிரி நீர் போராட்டத்துக்கு வரமாட்டீங்க. அடுத்து இவனுங்க இன்னொன்று சொல்லுவானுங்க, எங்கள் தலை வந்துட்டு முதல்ல அவங்க குடும்பத்தை பாருங்கள், அப்புறம் வந்து எங்கள் படத்தை பாருங்கன்னு எங்கள் தலை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அவ்வளோ நல்ல மனசோட அஜித் சாருக்கு. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார், குடிக்காதீங்கப்பா, குடி ரொம்ப கெடுதல், நீ குடிச்சேன்னா உன் உடம்பு வீணாக போயிடும், அப்புறம் உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, ஆமாண்ணே இவ்வளோ நல்ல கருத்து சொல்கிறேன், ஆமாம் நீ என்னென்ன பண்ணுற அப்படின்னும் போது, நானாப்பா நான் இங்கே தான்ப்பா பிராந்தி கடை வச்சுருக்கிறேன், அப்புறம் சொந்தமாக பியர் கம்பெனி வேறு வச்சுருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது இவனுக்கு சொல்கிறது. அஜித் உண்மையிலே அவர் ஒரு ரசிகர் மேலே அவ்வளோ பேர் அக்கறை வச்சுருந்தாருன்னா அவர் ஏன் படம் நடிக்கணும்? அவரு தான் தெரியும்ல, நம்ம படம் நடிக்கிறனால தான் இவனுக்கு வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குறானுங்க, படம் நடிக்கிறனால தான் இவனுக்கு நைட்டு முழு கண்ணு முடிச்சு பால அபிஷேகம் பண்ணுறானுங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் வந்துட்டு செத்து போயிடுறாங்க, உயிர் சேதெல்லாம் ஏற்படுது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படம் நடிக்கிறனால தான். அப்போ நம்ம படம் நடிக்காமலே இருக்கலாம், அதுதான் நல்லது. நீ அஜித் பண்ணல, அதுதான் நல்லது. தான் வசதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கதையாக அழகிறானே இவனுங்க. அடுத்து இவனுங்க அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தலை ரசிகர்கள் வந்துட்டு சுயநலமாக பயன்படுத்திக்காமல் மன்றத்தையே கலஸ்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவானுங்க. ஒரு மன்றத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? ஒரு ஊரில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஊரில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மன்றத்தில் இருக்கிறவங்க தான் முதல்ல போய் நிற்பான், முதல்ல போய் நிற்கணும். அந்த ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்றது அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த இளைஞர் மன்றங்களுக்கும் தான் தெரியும். இந்த ஊரில் இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது அந்த ஊரில் இருக்க மன்ற இளைஞர்கள் தான் தெரியும். அந்த மன்றத்தில் இருக்க இளைஞர்கள் தான் போய் ஒரு இடத்துல நின்று பேசி, எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை, எங்களுக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு சொல்லி நின்று பேசி அந்த உதவிகளை அந்த ஊருக்காக பெற்று தருவான். இப்போது அஜித்தோட ரசிகர் ஒருத்தர் இப்போ இறந்துட்டார். இப்போ அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மன்றத்தில் எவனாக இருந்தானா அவன் தான் போய் பேசுவான். ஆமாம், இறந்தவனோட குடும்பம் இந்த பேக்ரவுண்டில் இருக்குது, இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு இந்த உதவி பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சின்ன தள்ளுண்டு கூட சம்திங் ஏதோ ஒன்று பண்ணால் அவங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு அங்கே ஒரு மன்றம் இருந்தது அப்படின்னா அந்த மன்றம் சார்பாக அந்த கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு சார்பாக அந்த மன்றத்தில் இருக்கும்போது பேசுவோம். ஒரு மன்றம் இருந்ததுன்னா அந்த ஊரில் இருக்கிற ஏழை பசங்களுக்கு இலவசமாக பாடசாலையை வச்சு டியூஷன் எடுக்கலாம். இல்லை ஒரு ஏழை குடும்பத்தில் ஏதோ ஒரு விசேஷம், அந்த வீட்டில் வேலை செய்ய ஆள் இல்லைன்னா மன்றம் சார்பாக போய் வேலை செய்யலாம். இல்லை ஏதோ ஒரு டெத்து, அவங்களுக்கு வந்துட்டு எடுக்கிறது கூட காசு இல்லை அப்படின்னா மன்றம் சார்பாக போய் உதவி பண்ணலாம். ஸோ ஒரு மன்றம் அப்படின்றது ஒரு ஊருக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ விஜயகாந்த் அவரோட பேரை நம்ம இப்போ எல்லாரும் பெருமையாக சொல்கிறோம், அவர் இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு மன்றங்களும் மிக முக்கிய காரணம். ஒரு ஊரில் இருக்க அந்த மன்றத்தில் இருக்க இளைஞர்கள் தான் எங்கள் ஊருக்கு தேவை, இந்த மாதிரி படிக்கிற பசங்க இவங்க படிப்புக்கு உதவிக்கு வந்துட்டு பணம் தேவை, இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது, இவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் கொடுத்தா நல்லாயிருக்கும், இவங்களுக்கு ஒரு 3 சக்கரம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இவங்களுக்கு வந்து படிப்புக்கு வந்து நல்லாயிருக்கும்னு அந்த மன்றத்தில் இருக்க இளைஞர்கள் முன்னெடுத்து தான் அந்த உதவிகளை அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு பெற்றுத்தர முடிஞ்சது. ஸோ மன்றம்ன்றது இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த மன்றங்களை கட்டி காக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும். ஒரு மன்றம்னு வச்சுருந்தா கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை உட்காந்து பேசி, என்னடா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, இதை மாற்றுங்க, இதை இப்படி பண்ணாதீங்க, இல்லை இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து பேசி அந்த தீர்வுகளை கரெக்டாக எடுத்து அந்த மன்றத்தில் இருக்க உறுப்பினர்களை அந்த ரசிகர்கள் வந்துட்டு கரெக்டாக வழி நடத்தணும். மன்றங்களை ஒழுங்காக நடத்துறதுக்கு சரியான தைரியமும் ஆளுமையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொடுக்கணுன்ற எண்ணம் அதை விட முக்கியம். மன்றத்தின் சார்பாக வர ரசிகர்களையோ மக்களையோ பொறுமையாக பார்த்து பேசணும், அவனோட குறைகளை கேட்கணும், அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் கூட உட்காந்து ஆலோசனை செய்யணும். ஒரு பிரச்சனை ஒரு உதவி அப்படின்னு மன்றத்தின் சார்பாக தன்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹீரோ அந்த களத்தில் இறங்கி வேலை செய்யணும். அதுதான் ஆளுமை. அதை முடியலன்றதுக்காக கலைச்சிட்டு போனவர் தான் அஜித். அஜித் கீழே மன்றங்கள் இருந்துருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இழுத்துட்டு வருவானுங்க, அதை வேற நம்ம உட்காந்து பேசணும். இப்போ இந்த புயல் ஏதாவது பிரச்சனை இல்லை ஊரில் ஏதாவது தேவை அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நையனையும் தொல்லை பண்ணானுங்க. அந்த டார்ச்சர்லாம் நம்மளை தாங்க முடியாதுன்றதுக்காக தான் மன்றத்தை விட்டு போயிருக்காரே தவிர அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்ததுன்னா மன்றத்தின் மூலமா நிறையவே செஞ்சுருந்துருக்கலாம். இப்போது இந்த புயல் உள்ளதால் சென்னை நெல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஊர் சைடும் சரி இங்கேயும் சரி பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. இப்போ அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு வேளை மனசு இறங்கி வந்து சரிப்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கி வந்தாலும் கூட எப்படி பண்ண முடியும்? முன்ன பின்ன அந்த மக்கள்கிட்ட அவங்களோட ரசிகர்கள்கிட்ட பேசி பழகி இருந்ததுன்னா ஓகே இந்த ஏரியாவில் இவங்க இருக்கிறாங்க, இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை, இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனைக்கு இவன் வரான் அப்படின்றது அப்போ தானே தெரியும். அந்த மன்றங்கள் இருந்ததுன்னா அந்த ரசிகன் போய் சொல்லுவான்ல, எங்கள் ஊரில் இப்படி ஆகிடுச்சு, இத்தனை வீடு சேதம் ஆகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு பாருங்கள், இல்லை அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால்லையாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகன் தானே போய் கேட்க முடியும் மன்றத்தின் சார்பாக. அந்த மன்றத்தின் சார்பாக தானே போய் அந்த உதவியை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கவே முடியும். ஸோ மன்றன்றது இவ்வளோ முக்கியம் இல்லை. ஸோ அந்த மன்றத்தை கலைச்சிட்டு போனதில் ஒரு பெருமையும் கிடையாது. அஜித் வந்து அவரோட ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா அஜித் என்ன ஃப்ரீயாவா படம் நடிக்கிறாரு? என் ரசிகர்களை என்னை கண்டு கழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஃப்ரீயாக ஒன்றும் நடிக்கல, காசு வாங்கிட்டு தான் நடிக்கிறாரு. நீ எவங்கிட்டையாவது எப்படியாவது எந்த ரசிகிட்டையாவது பிளாக்ல விற்றாவது பணத்தை பிடிங்காவது சம்பாரிச்சிக்க, ஆனால் எனக்கு 150 கோடி வரைக்கும் சம்பளத்தை கொடுத்துருன்னு அஜித் சம்பளத்தை ஏற்றும் போதே அவர் உங்களை சுயநலமாக பயன்படுத்துகிறாருன்னு தான் அர்த்தம்.
அஜித் மன்றங்களை கலைச்சிட்டு எங்களுக்காக இலவசமாக படம் நடிக்கிறாரு, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு மட்டும் டிக்கெட்டு 100 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா கூட ஏற்றி விற்கக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் படமே நடிக்கிறாரு அப்படின்னா அப்போ வேணால் நீ பெருமையாக சொல்லிக்கலாம். இப்போ அஜித் துபாய் போயிருந்தார் இல்லையா, அப்போ அஜித்தோட ஃபேன் ஒருத்தர் அஜித்தை வந்துட்டு ஃபோட்டோ ஆர் வீடியோ சம்திங் எடுத்துருக்கிறார் போல். அதை பார்த்து அஜித் அவரோட ஃபோனை வாங்கி இவரே அவரோட ஃபோனில் டெலிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு புரியல, ஒரு ஃபேனோட ஒரு சின்ன சந்தோஷம், ஓகே நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்திருக்கிறாரு, நம்ம ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுப்போம் அப்படின்றது அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே. அவன் ஒன்றும் உங்களோட வீட்டுக்குள்ளே பூந்து உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கல. அதே மாதிரி அது ஒன்றும் ஷூட்டிங் ஸ்பாட்டும் கிடையாது, அது வந்து ஒரு காமன் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹீரோ, ஒரு பப்ளிக் ஃபிகர். ஸோ உங்களை வந்து அவன் ஏதோ ஒரு சின்ன ஆசையில் அவனோட மன திருப்திக்காக ஒரு வீடியோ எடுத்தான் அப்படின்னா அதை வாங்கி கூட டெலிட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இவர் ஒன்றும் தசாவதார கமல் மாதிரியோ இல்லை விக்ரம் மாதிரியோ வந்துட்டு அப்படியே உடம்பை வருத்தி அப்படியே கெட்டப் சேஞ்சில் ஒன்றும் இல்லை. அதே வெள்ளத்தலை அதே வெள்ளை தாடி தான். அதே என்னமோ நீ என்ன வீடியோ எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடிங்கி டெலிட் பண்ணுறாப்புல. இதெல்லாம் கூடனா அவர் ஃபோனை பிடிங்கி டெலிட் பண்ணுறது இன்னொருத்தன் வீடியோ எடுத்துருக்கான். முதல்ல மனுஷனா நேர்மையாக இருக்கணும், அதுலேயும் செய்கிற தொழிலுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கணும். 100 கோடி 120 கோடி வாங்கிட்டு சும்மா கேமரா முன்னாடி வந்துட்டு போகிறது மட்டும் ஒரு ஹீரோட வேலை கிடையாது. அந்த படத்தோட ப்ரீ ப்ரொமோஷன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச், அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டுன்னு அந்த படம் சார்பாக இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த ஹீரோ வந்து ஒத்துழைக்கணும். அதுதான் அந்த தொழிலுக்கு அவர் கொடுக்குற நேர்மை. இப்போது ரஜினி சார் இருக்கிறாரு, கமல் சார் இருக்கிறாரு, ஹிந்தியில் ஷாருக் கான் இருக்கிறாங்க. இவங்களாம் பாருங்கள் அந்த ஒரு திரைப்படத்துக்கு அவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க. பணம் வாங்கிட்டு சும்மா கேமரா முன்னாடி மட்டும் வந்துட்டு போகிறது இல்லாமல் அது என் படம், என் படத்துக்கே எல்லாமே நான் தான் பண்ணுவேன், ஏன்னா அது என்னோட நேர்மை, என்னோட கடமை அப்படின்னு இறங்கி வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு தொழில் நேர்மை முதல்ல உங்ககிட்ட இல்லை. அடுத்து உங்களை வளர்த்து விட்ட அந்த ரசிகர்கள், அந்த ரசிகர்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொடர்பு அந்த மன்றங்கள் தான். நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் எனக்கு இந்த மன்றமும் வேணாம் என் ரசிகரும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகரை அப்படியே கழட்டி விட்டீங்க. நீங்கள் அந்த ரசிகருக்கும் நேர்மையாக இல்லை. அடுத்து அஜித் தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு வாழ்வாதார பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஆதரவாக எதுவுமே செய்யலை. நீங்கள் வந்து உங்களே சொல்லிக்கிட்டீங்க இல்லையா, நான் வந்து தமிழன் தான் அப்படின்னு. அந்த தமிழன் அப்படின்ற வார்த்தைக்கும் நீங்கள் நேர்மையாக இல்லை. உங்களை வாழ வச்ச மக்கள் நீங்கள் மழை வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது ஆமீர் கானுக்கு மட்டும் உதவி பண்ணிவிட்டு அடிமட்ட மக்களுக்கு உதவி பண்ணாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா. உங்களை வாழ வச்ச மக்களுக்கும் நீங்கள் நேர்மையாக இல்லை. அதெல்லாம் தாண்டி உங்களோட துறையிலேயே உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு நபர், உங்களுக்கு உதவிய ஒரு நபர், தமிழ்நாட்டுக்கே உதாரணமாக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார். உங்கள் ப்ரொடியூசர் போனி கபூரோட மனைவி ஸ்ரீதேவி இறந்த உடனே போய் பார்த்த நீங்கள் விஜயகாந்த்ன்ற ஒரு நல்ல மனிதர், உங்கள் துறையை சேர்ந்த ஒரு மனிதர் இறந்துட்டார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்காம உடனே வந்து பார்க்காம துபாயில் பப்பில் அழகாக டான்ஸ் ஆனீங்க பார்த்தீங்களா. ஒரு நல்ல மனிதராக உங்களுக்கே நீங்கள் நேர்மையாக இல்லை. ஆனால் பாருங்கள், இப்படி நேர்மையாக இல்லாத ஒரு நபரை, அதாவது தகுதியே இல்லாத ஒரு நபரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி தான் இந்த நாட்டையே உனக்கு நாசமாக்குறானுங்க. ஆனால் என்ன சொன்னாலும் இவனுக்கு திருந்து போகிறது கிடையாது. நீங்கள் செய்யாத உதவிகளை, நீங்கள் செய்யாத விஷயங்களை, உங்களை பற்றின பொய்யான செய்திகளை வெளியே உலாவ விட்டு ஒரு போலியான விளம்பரங்களை தேடிக்கிட்டு ஒரு போலியான ஒரு மனிதராக தான் இருக்கிறீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பொய்யின் ஒட்டுமொத்த உருவமாக நிற்கிறீங்க. உங்களோட அந்த இமேஜ் அப்படின்றது வெறும் பொய்களால் மட்டுமே உருவான ஒரு பொய் பூதமாக தான் இருக்குது உங்களோட அந்த இமேஜ். இதில் அவனுங்க இந்த விஜயும் அஜித்தையும் கம்பேர் பண்ணணுங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு சிரிப்பாக இருக்கும். எப்படின்னா அஜித் கூட விஜயை கம்பேர் பண்ண முடியும்? நான் உங்களால் தான் வாழ்ந்தேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் முதலாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓடி வந்து நிற்கிறவனும், அதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் ஒளிகிறவனும் எப்படா கம்பேர் பண்ண முடியும்? நம்ம தமிழ்நாட்டு பசங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு ஊக்குவிக்கிற வகையில் அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற ஒரு நபரும், யார் மார்க் எடுத்தால் எனக்கு என்ன அப்படின்னு கண்டுக்காமல் இருக்கிற ஒரு நபரும் எப்படா ஒன்றாக முடியும்? காவிரி பிரச்சனைனா முதல் ஆளாக ஓடி போய் உட்காரணும், அனிதா சாவுக்கு முதல் ஆளாக போய் உட்காரணும், தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுறவனும், தமிழ்நாட்டில் எவன் கேடு போனால் எனக்கு என்ன, எனக்கு 100 கோடிக்கு சம்பளம் வந்தால் போதும்னு அமைதியாக இருக்கிறவனும் எப்படா ஒன்றாக முடியும்? தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோனில் செல்ஃபி எடுத்து கொடுக்குறவனும், யாரை கேட்டு நீ ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு ஃபோனை பிடிங்கி டெலிட் பண்ணுறவனும் எப்படா ஒன்றாக முடியும்? நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கையால் நிவாரண பொருட்களையும் அதேமாதிரி அவங்களுக்கு தேவையான பணமும் என் கையில் தான் கொடுப்பேன் அப்படின்னு 3-4 மணி நேரம் நின்று வேர்த்த விறுவிறுக்க அத்தனை பேர். என்ன நீ என்னையவே பார்க்குறேன்னா அஜித் ஃபேன்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஃபேவரட் ஆக்டர் வந்து சூர்யா தான். மற்றபடி நான் எல்லா படங்களையும் பார்ப்பேன். அடிச்சு மண்டையில் உடச்சு விடுவேன். என்னையவே சும்மா கோத்துட்டு வேலைக்கு பார்க்குறேன்னா நீ இவர் தான் அஜித் ஃபேன். நான் வந்து யாருக்கும் ரசிகனும் கிடையாது, யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறவனும் கிடையாது. நான் பொதுவான ஒரு மனிதன். பேருக்கும் எடுத்து கொடுத்தவனும் துபாயில் இருக்க பப்பில் போய் டான்ஸ் ஆடுறவனும் எப்படா ஒன்றாக முடியும்? நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்காக 10 மணி நேரம் நின்று அவங்களுக்காக உதவுறவனும்,
அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறோன்னு எப்படா ஒன்றாக முடியும்? கேட்டால் எனக்கு உடனே சொல்லணுங்க, விஜய் அரசியலுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு, ஏன் நீயும் பண்ணு, ஏன் நீ அரசியலுக்கு வந்தால் தான் பண்ணுவியான்னு? உங்களை வாழ வச்ச மக்களுக்கு நீங்கள் பண்ணுறது கூட இவ்வளோ யோசிக்கணும்னு அவசியமே இல்லையே. சரிப்பா, விஜய் தான் அரசியலுக்காக பண்ணுறாருன்னு சொல்கிறேன். இந்த கேபி பாலா, இந்த அறந்தாங்கி நிஷா, இந்த ஆக்டர் மோகன், இந்த பார்த்திபன், இவங்களாம் பண்ணுறாங்களே. இப்போ இவங்களாம் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே போதும், இதுக்கு அரசியல் வரணும் வர வேணான்ற அவசியமே இல்லையே. நெல்லையில் விஜய் எல்லாருக்கும் அந்த உதவித்தொகை அந்த பொருட்கள்லாம் கொடுக்கும்போது அந்த மக்களை பார்த்தீங்களா? அந்த தங்கச்சிங்க, அந்த தம்பிங்க, அப்பா வயசில் இருக்கிறவங்க, அம்மா வயசில் இருக்கிறவங்க, ஏன் பாட்டி வயசில் இருக்கிறவங்களாம் இந்த தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி விஜயோட கையெடுத்து உரிமையாக அவங்க ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துக்கிட்டு தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு, நான்லாம் வந்துட்டு ஒரு பாட்டிக்கு ஒரு கை இல்லை, அவங்க விஜய் முத்தம் கொடுத்து அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பெரியவங்களோட அந்த ஆசீர்வாதன்றதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த இடத்துல விஜய் பெரிய ஸ்டாரெலாம் இல்லை, இன்னமும் அவங்க வீட்டு பையன் மாதிரி தான் அந்த இடத்துல அவர் நடந்துக்கிட்டாப்லையே. அவ்வளோ கூட்ட நெரிசலில் போய் அவ்வளோ நேரம் வேர்க்க விறுவிறுக்க நின்று அவங்களோட குறைகள்லாம் பொறுமையாக காது கொடுத்து கேட்டு, ஒரு சில பேர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் கையில் முத்தம் கொடுத்து அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறது கண்ணத்தை கிள்றாங்க, கையெடுத்து கும்பிட்டு அவரை அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு. இந்த அன்பெல்லாம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். நீ வந்து மக்களோட மக்களாக இறங்கி அவங்களுக்கு நீ உதவி பண்ணாதானே உனக்கு இந்த அன்புலாம் கிடைக்கும். பப்பில் போய்ட்டு சும்மா நியூயார்க் ஐட்டம் டான்ஸ் ஆனாலும் அந்த அன்பு கிடைக்கவே கிடைக்காது. இப்போது விஜய் கொண்டு 150 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இருந்தாலும் சம்பளம் வாங்கி திருப்பி ஏழைங்களுக்கு இந்த மாதிரி உதவி தானே பண்ணுறப்பில்ல. அதனால் 150 200 கோடி கூட கொடுக்கட்டும், வாங்கி திருப்பி ஏழைங்களுக்கு செலவு பண்ணிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த நான் தான் நம்பர் 1, நான் தான் பெரிய ஸ்டார்னு மக்களை ஏமாற்றிக்கிட்டு 100 கோடி 150 கோடின்னு சம்பளத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறான் இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குறதோட அது இந்த ஆளுக்கு கொடுக்கலாம் ஒர்த்து. ஏன்னா அவ்வளோ பணம் வாங்கி மக்களுக்கு தானே செலவு பண்ணுறப்பில்ல, அதனால் தாராளமாக கொடுக்கலாம். இப்போது விஜய் இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கும்போது அங்கே வந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆசீர்வாதம் பண்ணி அவ்வளோ அன்பை பொழிஞ்சிட்டு போனாங்களே. எங்கே இதை போய் கேளு, அஜித்துக்கு எங்கள் தலைக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அன்பை கொடுங்கன்னு கேளு. அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்பானே, ஏன்டா நான் மழை வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது உங்கள் தலை உங்கள் அஜித் என்னடா பண்ணாருன்னு கேட்டால் என்ன போக சொல்லுவேன்? நீங்கள் எல்லாம் இங்கே வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது எங்கால் அங்கே பப்பில் ஐட்டம் டான்ஸ் ஆனார் நான் சொல்லுவேன்? அசிங்கமாக கேட்பாங்களே அவங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க, யார் ஒருத்தர் படிப்புக்கு உதவி பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். படிப்புக்கு உதவி பண்ணுறாங்க பார்த்தியா, அவன் வந்துட்டு கொலையே பண்ணாலும் நம்ம அவனுக்கு தான் ஆதரவாக நிற்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறை நல்லா வளரணும் அப்படின்னு சிந்திக்கிற அறிவு இருக்கிறவங்க மட்டும்தான் படிப்புக்கு உதவி பண்ணுவான். ஒரு நபர் ஒரு 10 பேர் படிக்க வச்சாங்க அப்படின்னா அந்த படிக்க வைக்கிற அந்த 10 குடும்பம் இருக்குல்ல, அந்த 10 குடும்பம் நல்லாயிருக்கும். அவங்க ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணுவாங்க, அந்த சந்ததியே அப்படியே முன்னேறி மேலே வரும். ஸோ அடுத்த தலைமுறை சந்ததியினருக்கு படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உதவிகளை விஜய் ஏதோ இப்போ அரசியலுக்கு வரதுனாலாம் பண்ணல, பல வருஷமாகவே விஜயெல்லாம் இந்த உதவிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதுவும் முக்கியமாக படிப்புக்கு. நமக்கு கீழே இருக்கணும் நான் பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கணும் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்ற டயலாக்லாம் கடைசி வரையும் படத்தில் பஞ்சில் பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஏழை ஜனங்களோட அந்த தூய்மையான அன்புலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி ஊரை ஏமாற்றிட்டு சுற்ற வேண்டியதான். தாவுனா விஜய்க்கும் அஜித்துக்கும் இந்த கம்பேரிசன் பண்ணுவீங்களே, இப்போ நான் சொல்கிறேன், ஏர்போர்ட்டில் பணக்காரனும் வசதியானவங்க கூட ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நின்னா அது அஜித். ஏழை ஜனங்க கஷ்டப்படும் போது அவங்க கூட உதவிக்கு நான் இருக்கிறேன்னு போய் நின்னா அது விஜய். இவ்வளோ தாண்டா விஜய்க்கும் அஜித்துக்கும் வித்தியாசம். ஆனால் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கூட இவனுங்க கொஞ்சம் கூட திருந்த போகிறது கிடையாது. அடுத்த வாரமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அஜித் 500 கோடி கொடுத்தாரு, இது அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவானுங்க. சரி அதை விடுங்க, இந்த அஜித் வச்சு உனக்கு பொய்யாக உருட்டினானுங்களே, அதில் உங்களுக்கு பிடிச்ச உருட்டு எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவனுங்க உருட்டினதுலேயே ரொம்ப என்ஜாய் பண்ண உருட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புருணை இளவரசி அஜித்தோட அழகில் வாங்கிட்டாங்கன்னு ஒரு புருடா விட்டானுங்களே அதுதான். அண்டு கடைசியாக நான் தான் பெரிய ஸ்டார்னு கோடியாக சம்பளம் வாங்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். இதை பார்த்து மனசு வந்து திருந்துங்க, இல்லைனா இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நல்ல மனசு கூட நமக்கு இல்லையே அப்படின்னு உங்களை நீங்களே காரி துப்பிக்கிங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிப்பேன், எவ்வளோ முடியுமோ கொடுப்பேன். அவங்க கொடுத்தாங்க, அதனால நான் திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. அவங்க கொடுத்து இன்னும் திருப்பி பல பேர் கொடுக்கவே மாட்டாங்களே, இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்காங்களே, அதை பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்துட்டு இருக்கான் தங்க. இன்னைக்கு நிலையான வாழ்க்கை கிடையாது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். வச்சிருந்து என்ன பண்ண போகிறோம்? முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவோமே, இது வேண்டுகோளாகவே வைக்கிறேன். நிறைய பேர் கொடுக்கணும், முன் வரணும், அவ்வளோதான். ஸோ ஓகே, நம்ம இப்போது தமிழ் லைட் வீடியோ பாருங்கன்னு நீங்கள் ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்கன்ட்டு எனக்கு தெரியாது. நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இவ்வளோ வன்மம், ஒருவர் மேலே ஒரு வன்மம் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ வன்மம் இருக்கக்கூடாது. பட் அவர் மேலே இருக்கிற வன்மத்தை மட்டும் கேட்கலாம், அவரோட ரசிகர்கள் மேலே இருக்கிற வன்மத்தையும் சேர்த்து தான். அதாவது வன்மம்னு சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம்.
ஒரு என்னது மாற்று கருத்து, அவருக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்து அப்படி தானே. மாற்று கருத்து வந்து நிறையவே மாற்று கருத்து இல்லை ஜி, மாற்று கருத்து. மாற்று கருத்தா? மாற்று கருத்து நிறைய இருக்குது. அவங்க ரசிகர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறது வந்து அதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன தெளிவாக சொல்ல வர்றாருன்னா, செய்கிறத நான் இவ்வளோ தான் செஞ்சேன்னு சொல்லுங்கள், அது எதுக்கு ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறீங்கிறது தான் அவரோட ஒரே பாயிண்ட்டு. பின்ன ஹெல்ப்பும் ஆக்சுவலி அப்போ இந்த ஃப்ளட்டில் வந்து அவங்க இந்த நிஷா, அறந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், கேபிஐ பாலாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அதாவது பண்ணணுங்கிற ஒரு மனசு வந்து சக மனிதனாக இதை வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரணும். யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணுறதும் இல்லை, தென் இப்படியெல்லாம் சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காகவும் பண்ணக்கூடாது. நமக்காக தோணி பண்ணுற விஷயங்கள் தான் எப்போதுமே வந்து நம்மளை வந்து வாழ வைக்கும். சிம்பிள். அதான் செய்யணும்னு நினைக்கணும். யாருக்கு சில பேருக்கு வந்து செய்யணும்னு தோன்றதில்ல. ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு பண்ணால் எதுக்கு பண்ணிக்கிட்டு நம்ம வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே தான் அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளும் 50 நிமிஷமாக அந்த வீடியோவை தான் அந்த வன்மத்தை அந்த ஒரு இதை தான் நம்ம பார்த்தோம். எனிவேஸ், உங்களுக்கு இங்கே கேட்டிங்க பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.